Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now for chapter 1, 11th max, sets, relations and functions. Example 1.23. So question is, find the range of the function f of x equal to 1 by 1 minus 3 cos x னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீச்சகத்தை கண்டுபிடி. வீச்சகம் என்னென்னா மேப்பிங் எலமெண்ட் தான் வீச்சகம். ஸோ பாருங்கள் இப்படி இருக்குன்னா இதில் 1 2 3 இங்கே ஏ பி சி இது எல்லாமே மேப் ஆகுதா. ஸோ இது மேப்பிங் எலமெண்ட் 3. அப்போ எல்லாம் 3 தான் இதோட ரேஞ்சு. மேப்பிங் எலமெண்ட் சொல்லுவோம். ரேஞ்சுனா மேப்பிங் எலமெண்ட். அப்போ இந்த ரேஞ்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு. சொல்யூஷன். ஸோ ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் ஃபங்க்ஷன் 1 by 1 minus 3 cos x. அப்போ cos xோட ரேஞ்ச் நமக்கு தெரியணும். -1 less than or equal to x less than or equal to 1. இதுதான் cos xோட ரேஞ்ச். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ. அப்போ -1 less than or equal to cos x less than or equal to 1. இப்போ இதில் வந்து பாருங்கள் அப்ளை லெஸ் 3 என்ன இதில் இருக்கா 3 cos x இருக்குல்ல. அப்போ அப்ளை போத் சைட் 3 நம்ம இதுக்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது சேம் திங் இங்கே 3 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும். 3 greater than or equal to -3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இங்கே -3 இருக்கு இல்லையா. ஸோ -3ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சைன் வேல்யூ சேஞ்ச் ஆகும். மைனஸ் சைன் வேல்யூ சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். கிரேட்டர் தென் சேஞ்ச் ஆகும். 3 cos x greater than or equal to -3. இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஆடிங் 1. ஸோ ஆனால் 1 வந்து ஆட் பண்ணலாம். போத் சைடு 1 ஆட் பண்ணால் 1 + 3 greater than or equal to 1 minus 3 cos x greater 1 minus 3. ஸோ இது வேல்யூ எப்படி அதெல்லாம் 4. இது வந்து 4 greater than or equal to 1 minus 3 cos x. இது greater than or equal to 2 -2 வரும். பிகாஸ் இங்கே பெரிய வேல்யூ 3. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதுறேன் நான். ஸோ இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷனாகவும் இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷனாகவும் எழுதலாம். ஸோ எழுதும்போது அதிலிருந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த 4 greater than or equal to 1 minus 3 cos x. அண்ட் தென் இதில் இருந்து இன்னொன்று ஃபங்க்ஷன் என்ன, 1 minus 3 cos x greater than or equal to -2. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 சரியா 1 இருக்கா. ஸோ 4 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். இதை பண்ணலாம் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் வரும் 1/4 வரும். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன வரும், 1/4 less than or equal to 1 divided by 1 minus cos x அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ நம்ம இது நான் ரிவர்ஸில் எழுதுகிறேன். 1 divided by 1 minus cos x greater than or equal to 1/4 அப்படின்னு எழுதுகிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதிலிருந்து சேம் இது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 divided by 1 minus 3 cos x greater than or equal to -2 அப்படின்னு வருது. ஓகே. ஸோ 1/2. இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதோட ரேஞ்ச் நம்ம எழுத முடியும். ஸோ கவனிங்க, இதிலிருந்து பாருங்கள் இன்ஃபினிட்டி. இது வந்து 1/4ன்றது ஸ்டாப்டு வேல்யூ. இதுனா இதிலிருந்து இது ப்ளஸ், இது அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது நெகட்டிவ் வேல்யூ, இது -∞. அப்போது 1/1 minus 3 cos x is belongs to எதுக்குள்ளே belongs to அப்படின்னா closed bracket of 1/4 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது ஓப்பன். ஸோ சேம் திங் இது அதே போல் தான் 1 divided by 1 minus 3 cos x. இது நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா. இது எதுக்குள்ளே பிலாங்ஸ் ஆகிருக்குன்னா -∞. ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. -1/2 இது க்ளோஸ் ப்ராக்கெட். இது வந்து அதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிரும். வேல்யூ இதுக்கு மேலே போகாது, அதனால க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபைனலி இந்த ரேஞ்ச் வேல்யூ எடுத்து நம்ம அப்படியே எழுதலாம். ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன எழுதணும், -∞ கொடுத்தோம். ஓப்பன் இன்டர்வல் -∞, 1/2 க்ளோஸ் ப்ராக்கெட் யூனியன் ஆஃப் அது க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 1/4 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச். இந்த நம்பர் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணாலும் ஸோ இந்த லிமிட் எதுக்குள்ளே க்ளோஸ் ப்ராக்கெட்டும் ஓப்பன் ப்ராக்கெட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். தேங்க்யூ.